நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாபேஸ் பற்றிய 10 மறைக்கப்பட்ட உண்மைகள், 10 hidden truths about ஜாபேஸ். ஜாபேஸ் போது இமீடியட்டா நமக்கு ஞாபகம் வராதுங்க யாரு அப்படின்ட்டு, இல்லைங்களா? ஏன்னா அவ்வளோ ஃபெமிலியரான பர்சன் இல்லைங்க, பாப்புலரான பர்சனும் இவர் இல்லை. இவரை பற்றி ரெண்டே ரெண்டு வசனம் தான் பைபிள்ல இருக்குதுங்க. ஆனா தேவன் ஆழமான விஷயங்களை இவர் வாழ்க்கையில இருந்து நமக்கு வச்சிருக்கிறாருங்க கத்துக்கிறதுக்கு. சோ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு காணொளியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாபேஸ் ஓட பெயர் எங்க வருது அப்படின்னாக்கா ஜினியாலஜிஸ்ட்ல வருதுங்க, இல்லைங்களா? சோ இவரை பெற்றார் அப்படின்ற அந்த வம்ச வரலாறு இருக்கு இல்லைங்களா, அதுல இவரோட பேர் மென்ஷன் ஆயிருக்குது. 1 4 அதிகாரம் 9வது வசனத்துல இவரை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 4:9 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பொறிந்தவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா, துக்கத்தோட அவங்களோட தாய் இவர் பெற்றிருக்காங்க. இவரு மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் இவர் ரொம்ப ரொம்ப ஆனரபிளான ஒரு பர்சனா இருக்கிறாருங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, இவர் தெய்வ பக்தி உள்ள ஒரு மகனா இருந்துக்கிறாருங்க. அதனாலதான் அவ்வளவு ஆனர் இவருக்கு கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட 500 பேர்கள் இந்த வம்ச வரலாறுல வருதுங்க 1 ஆனா யாபேஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான டிஸ்கிரிப்ஷன் இருக்குதுங்க. இவர் இப்படி இருந்தார், ரொம்ப ரொம்ப கனம் பொறிந்தவரா இருந்தார் அப்படின்ட்டு தேவன் குறிப்பிட்டு சொல்றாருனாக்கா எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா தேவன் இப்படி சொல்ல மாட்டாருங்க ஹைலைட் பண்ணி. இவரு ரொம்ப நல்ல மனிதனா இருந்திருக்கணும், தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையா இருந்திருக்கணும், தேவனுக்கு கனத்தை கொடுத்துருக்கணும். அதனாலதான் இவருக்கு அந்த ஆனர் வருதுங்க. இவரோட ஜெப கூட இங்க மென்ஷன் ஆயிருக்கு. இதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, இவருக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் தேவன் கொடுத்துருக்கிறாருங்க. அவரோட ஸ்டோரி ரெண்டே ரெண்டு வசனம் தான். ஆனா பெஸ்ட் நோன் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ்னா இவரை தான் சொல்லலாங்க. அந்த லிஸ்ட் 500 பேர் வருது இல்லைங்களா, அதுல பெஸ்ட் யாருனாக்கா இவருன்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா குறிப்பிட்டு இவரை செப்பரேட் ஹைலைட் பண்ணி தேவன் காட்டுறாரு, இல்லைங்களா? இது எப்போ எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்னு பாத்தீங்கன்னாக்கா 1 5வது செஞ்சுரி பிசி, இல்லைங்களா? அப்போ எழுதப்பட்டு இருக்குது. இந்த ஜீனியாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க எந்த வம்சத்துல இருந்து வராங்க, அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் என்ன, இல்லைங்களா? இது எல்லாமே இங்க வருதுங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்க வந்துங்க. ஆனா இவரை பத்தி நம்ம பார்க்கும்போது இவர் ஒரு ராஜா கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆசாரி கிடையாது. ஆனாலும் தேவன் இவரை குறிப்பிட்டு சொல்றாருங்க. இவரு கனம் பொறிந்தவரா இருந்தாரு, அவரோட ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்குறாருனாக்கா இவரு ஸ்பெஷலான பர்சன் தாங்க. ஸோ அந்த விஷயத்துல நம்ம இவர்கிட்ட என்ன கத்துக்கலாம்னாக்கா, நம்ம பேர் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாங்க. ஆனா நமக்கும் தேவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலுங்க. எப்பவுமே இந்த வம்ச வரலாறுல யாரை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு ஒரு ராஜாவா இருக்கணும், இல்ல பிரீஸ்டா இருக்கணும், இல்ல தீர்க்கதரிசியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா இவரு இந்த மூணுமே கிடையாது. ஆனா தேவன் இவரை பத்தி மென்ஷன் பண்றாருனாக்கா நிச்சயமாக இவரு ஆனரபிளான ஒரு பர்சன் தாங்க. ரெண்டாவது, இவர் பேரோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெயின், இல்லைங்களா? வலி அப்படின்ற அர்த்தம் கொண்டு இருக்குது. ஏன்னா இவங்களோட தாய் என்ன பண்றாருங்க, ரொம்ப கஷ்டத்துல இவரை பெற்றிருக்கிறாங்க. 1 நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சொல்ற 4:9 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோടെ அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஐ கேவ் பர்த் டு ஹிம் இன் பெயின் அப்படின்ட்டு வருது, இல்லைங்களா? அந்த பெயின் என்ற பேரே வருதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு மட்டும்தான் அவங்க லைஃப்ல அவங்க அனுபவிச்ச விஷயமே பேரா வரும். ஸோ அப்படிப்பட்டது யாபேஸ்க்கும் அதே மாதிரி வருதுங்க, இல்லைங்களா? ஸோ என்ன வருதுனாக்கா லிட்ரலா என்ன வருது, சஃபரிங். யாருமே அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க நேச்சுரலி, இல்லைங்களா? சஃபரிங்கு, கண்ணீர், கவலை அப்படின்ட்டு யாராவது பேர் வச்சா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அன்யூஷுவலா தெரியும். ஆனா இவருக்கு அந்த பேரே வச்சிருக்கிறாரு. அவரோட லைஃப் எப்படின்னாக்கா ஆப்போசிட் ஆயிடுச்சுங்க லேட்டரா. ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவரோட கஷ்டத்தை எல்லாமே மாத்திட்டாருங்க, இல்லைங்களா? பெயினோட பொறுக்கிறாருங்க. ஆனா பெயினோட அவர் மறிக்கல. ஏன்னா தேவன் அவரை ஆசீர்வதித்தாருங்க, அவருக்கு கனத்தை கொடுத்தாரு. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். நம்ம எப்படி பிறந்தோன்றது செகண்டரிங்க. ஆனா தேவன் நம்மள உன்னதங்களை போயிட்டு உட்கார வைக்க போறாரு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஈஸ்டர்ன் ரீஜியன்ல தான் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சிக்னிபிகண்டா ஒரு பேர் வைப்பாங்க, இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்
பெஞ்சமின் அவரோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் அப்படின்ட்டு, எனது வலது பாரிசத்தின் மகன் அப்படின்ற பேர் வருதுங்க. இச்சாபோத் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னோட மகிமை வந்து அற்று போனது, the glory has departed அப்படின்ற பேர். ஸோ இப்போ யாபேஸ்க்கு ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து எப்போதுமே மனுஷர் ஒரு விதமா பார்த்தாக்கா தேவன் வந்து வேற விதமா பார்ப்பாரு இல்லைங்களா. அவங்க அம்மா என்ன பார்த்தாங்கன்னாக்கா கஷ்டத்துல பிறந்த மகன் அப்படின்ட்டு, ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருங்க. ஸோ அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். இந்த உலகமே நம்மள வந்து வேற விதமா பார்க்கலாங்க, பைத்தியமா பார்க்கலாம் இல்லைங்களா, அருவருப்பானவங்களா பார்க்கலாம், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு பார்க்கலாம், கேவலப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, உன்னதமான இடத்துல நம்மள உட்கார வச்சு நம்மள ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம்மளுடைய தேவன். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க சகோதரர்களை பார்க்கிலும் இவர் ரொம்ப கனம் புரிந்தவர்னா இருந்தார். அது நம்ம ஆல்ரெடி வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, வாஸ் மோர் ஆனரபிள் தேன் ஹிஸ் பிரதர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இவர் என்ன பண்ணாரு, இவரோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்ன அப்படின்ட்டு வசனம் இல்லைங்க. ஏன் வந்து இவங்களோட சகோதரரை பார்க்கிலும் இவர் ரொம்ப கனம் புரிந்தவரா இருந்தார் அப்படின்றதுக்கு வசனம் இல்லை. ஆனாலும் இவருக்கு அந்த கனம் வந்திருக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அவர்கிட்ட கேரக்டர் இருந்தது. கேரக்டர் இல்லாம இல்லைங்களா ஒரு மனுஷனுக்கு வந்து கனம் வராது இல்லையா. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து முக்கியம் இல்லைங்க, கேரக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதனுக்கு. இப்போ நம்ம லைஃப்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னாக்கா நம்ம எவ்வளவு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாங்க. இவ்வளவு பணம் சம்பாதிச்சு இருந்திருக்கலாம் இல்லைங்களா, பெரிய படிப்பு படிச்சிருந்திருக்கலாம், பெரிய கார் வச்சிருந்திருக்கலாம், பங்களா வச்சிருந்திருக்கலாம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம். அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க தேவனோட கண்களுக்கு முன்பாக. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா கேரக்டர். ஸோ இந்த மனுஷனோட கேரக்டர் நல்லா இருந்ததுனால தான் மற்றவங்களோட பார்க்கிலும் ரொம்ப ஆனரபிளா இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல இல்லைங்களா. காட் என்ன பண்றாருங்க, எதை வேல்யூ பண்றாருனாக்கா இன்னர் கேரக்டர், அவுட்வர்ட் சக்சஸ் இல்லைங்க. ஆனா உலகம் எதுக்கு வந்து வேல்யூ கொடுக்குறாங்கனாக்கா சக்சஸ்க்கு தாங்க இல்லைங்களா. என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அதை வச்சுதான் வந்து ஜனம் மரியாதை கொடுக்கறது. அழகா இருக்குந்தா மரியாதை கொடுப்பாங்க, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனா இருந்தா மரியாதை கொடுப்பாங்க. ஆனா தேவன் எதை வந்து கனம் பண்றாரு அப்படின்னாக்கா கேரக்டரை தான் வந்து கனம் பண்றாரு. ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ இஸ்ராயலைட் சொசைட்டில வந்து ஒரு மனிதன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தாக்கா, கேரக்டர் இருந்துச்சுனாக்கா அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு இல்லைங்களா. ஃபேமிலி ரெப்புடேஷன் கூட இதனால வந்து டிட்டர்மைன் ஆகும். ஒரு மனிதன் வந்து ரொம்ப கனம் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தையே வந்து ரொம்ப மரியாதையா பார்ப்பாங்க. மோர் ஆனரபிள்னு பார்க்கும்போது ரிமார்க்கபிளா ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வராதுங்க. அவரோட கேரக்டர்ல ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும், அப்பதான் வந்து மத்தவங்களோட ரொம்ப கனம் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஸோ ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, கேரக்டர் எப்போதுமே வந்து ரொம்ப பெருசான விஷயம். அதுதான் வந்து 10 தலைமுறை ஆனா கூட நம்ம வந்து அதை பத்தி பேசுவோம் இல்லைங்களா. இப்ப பைபிள்ல கூட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள பத்தி பேசுறோம்னா அவங்களோட குணங்கள் தான். அவரை பத்தி பேசுறோம், மோசே பத்தி பேசுறோம், தானியல் பத்தி பேசுறோம், ஷாதாக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி பேசுறோம், அப்போலோ பத்தி பேசுறோம், பவுல பத்தி பேசுறோம். ஏன்னாக்கா அவங்க கிட்ட இருந்த குணங்கள் தான். இது வந்து ரொம்ப பெரிய லெகசியை வந்து விட்டுட்டு போகும். பணம் சொத்துக்கள் அதெல்லாம் இல்லைங்க இல்லைங்களா. இப்ப சாலமன் பத்தி நம்ம பேசுறோம் இல்லைங்களா, அவர்கிட்ட நிறைய ஆஸ்திகள் இருந்துச்சுங்க. ஆனா கேரக்டர் வைஸ் வந்து அவர் லாஸ்ட்ல வந்து மனம் திரும்பலங்க, தேவனை விட்டு தூரம் போனார். ஒரு பேட் எக்ஸாம்பிளா வந்து எண்ட் ஆயிட்டாருங்க அவரோட லைஃப். பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமான விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட ஜெபத்துல 4 ரிக்வெஸ்ட் இருந்துச்சுங்க. அது என்னன்றத அப்படி பார்க்கலாம். 4 விஷயத்த தேவன் கிட்ட கேட்கிறாரு. 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 4 verse 10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இங்க 4 விஷயத்த வந்து அவர் வந்து கேட்கிறாருங்க. அந்த 4 விஷயம் என்னன்னாக்கா, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்றாரு. மெய்யான ஆசீர்வாதம் தேவன் கிட்ட மட்டும் தாங்க. இவர் கேட்டது வெறும் பொருட்கள் மட்டும் இல்லைங்க, ஆஸ்தி மட்டும் அவர் கேட்கல. பிளெஸிங் என்னும் போது வெறும் ப்ராஸ்பரிட்டி மட்டும் நம்ம வந்து பிளெஸிங் எடுத்துக்க கூடாது இல்லைங்களா. ரெண்டாவது வந்து அவருடைய எல்லையை வந்து விஸ்தாரம் பண்ணுங்கன்றாருங்க, அதுவும் தேவன் வந்து கொடுத்தாரு. மூணாவது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய கை என் கூடவே இருக்கட்டும்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவரு நினைச்சிருந்தா வரையும் ஆஸ்தி வண்டி கேட்டுட்டு சும்மா இருந்துட்டு இருக்கலாம். ஆனா தேவன் கூட இருந்தா மட்டும்தான் அவரோட லைஃப்ல ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும். தேவன் இல்லாத ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே கிடையாது. தேவன் இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம லைஃப்ல அப்படின்றத அவர் உணர்ந்து கேட்கிறாரு. சோ இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லைங்களா. தேவன் இல்லாத ஒரு லைஃபே கிடையாதுங்க, வேஸ்ட் அது இல்லைங்களா, பூஜ்யம்.
அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பொல்லாப்புல இருந்து என்ன காத்தருளுங்க அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. சோ இந்த 4 விஷயங்களும் தேவன் அவருக்கு வந்து கிராண்ட் பண்ணாருங்க. இந்த பிரேயர்ல நம்ம பார்க்கும்போது வெறும் 30ல இருந்து 35 வார்த்தைகள் தான் இருக்குதுங்க. இல்லைங்களா? ஆனா ரொம்ப பெரிய இம்பாக்ட். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டரான ஒரு வருஷம். இன்னைக்கு சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா? அதை விட ரொம்ப ஷார்ட்டான ஒரு பிரேயர் தான். ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க? அவரோட மனச பார்த்தாரு. எந்த அளவுக்கு தேவன் மேல அவருக்கு ஏக்கம் இருக்குது. எவ்வளவு பர்சனலா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேவன் கூட வைத்திருந்திருக்காரு, எவ்வளவு பிராக்டிக்கலா இருந்தாரு. இதெல்லாம் பார்த்து தேவன் என்ன பண்ணாரு, அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க சகோதர சகோதரி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈப்ரூ பிரேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கன்சைஸா டைரக்டா இருக்குங்க, ரொம்ப லென்த்தியா இருக்காது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல. ஸோ இவர் அதை தான் ஃபாலோ பண்றாரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய பிரேயர்ஸ் என்னங்க பிளெஸிங்ஸ் பத்தி அதிகமா இருக்கணும். அது அதோட ரொம்ப முக்கியமா எதை வந்து ஜெபிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனோட பிரசனத்தை வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து இவர் கேட்டாருன்னா இவரோட ப்ரேயர்ல நம்ம பார்க்கும்போது சின்சியாரிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு தேவன் கிட்ட. அதனாலதான் அந்த ஜெபம் வந்து கேட்கப்பட்டதும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல் ப்ரேயருங்க இது. சரிங்களா? பவர்ஃபுல் ப்ரேயர்ன்றது எதை வச்சு தேவன் பார்ப்பாருனாக்கா லென்த் வச்சு இல்லைங்க. ஒரு ஹவர் ஜெபிக்கிறோம், 2 ஹவர் ஜெபிக்கிறோம், 3 ஹவர் ஜெபிக்கிறோம். அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. எந்த அளவுக்கு சின்சியரா விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். அது ஒரு சென்டென்ஸா கூட இருக்கலாங்க. ஆனா தேவன் வந்து நம்ம இதயத்தை பார்க்கறாரு. எவ்வளோ வந்து சின்சியரா வந்து நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இந்த வேத பாரகர்கள் அவங்க எல்லாருமே பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் பார்க்கும்படி ஜெபிக்கிறாங்க. ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அந்தரங்கத்துல போய் ஜெபி, இல்லைங்களா? வார்த்தைகளை வந்து அலப்பாத அப்படின்றாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனிங்ஃபுல்லான ப்ரேயர் தான் தேவன் வந்து பாக்குறாரு. எவ்வளவு சின்சியரா வந்து நம்ம ஜெபிக்கிறோம். 5வது விஷயம் என்னன்னாக்கா தேவனோட கையை வந்து கேட்டாரு. வெறும் கிஃப்ட வந்து கேட்கலாங்க. பணம் கொடுங்க, என்னோட எல்லையை விஸ்தாரம் பண்ணுங்க, அதோட நிப்பாட்டல. தேவன் என் கூடவே நீங்க இருங்கப்பா அப்படின்ட்டு கேட்கிறாரு. நம்ம எவ்வளவு அதை பத்தி கேட்கிறோம் இல்லைங்களா? தேவனோட பிரசனத்தை கேட்கிறாரு இல்லைங்களா? பிளெஸிங்கும் கேட்டுட்டு தேவனோட பிரசனத்தையும் கேட்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் இருந்தாக்கா நம்ம என்ன வேணாலும் லைஃப்ல சாதிக்கலாங்க. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாருங்க. பிளெஸிங் வந்து தேவன் இல்லைன்னா அது வெறும் பேர்டன் தாங்க. இல்லைங்களா? ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே இருக்கலாம். ஆனா தேவன் இல்லைன்னா அது இருந்தும் அவனுக்கு வந்து பிரயோஜனம் இல்லைங்க. இல்லைங்களா? இதுக்கு எவ்வளவோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இங்க இருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல வந்து தேவன் இல்லைங்க. எல்லாமே இருக்கு, தேவன் இல்ல. இல்லைங்களா? தேவன் இல்லைனாக்கா என்ன பிரயோஜனம் சகோதர சகோதரி? அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஹேண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கைகள் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா? இது வந்து வேதத்துல பழைய ஏற்பாடுல நிறைய தடவை வந்து வருது. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய பாதுகாப்பு வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்ட்டு, அவரோட வழிநடத்துதலை நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு, அவரோட வல்லமை நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்ட்டு கேட்கிறோம், அவருடைய ஃபேவரை வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்ட்டு. இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வாருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் ஜெபிக்கணும். உங்க கை என் கூடவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க ஜெபிப்பாங்க. சோ அது வந்து அப்படியே ஆகும். தேவன் வந்து கூட இருந்து வழி நடத்துவாருங்க. எப்பவுமே வந்து ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல. அது எதன் மேல டிபெண்ட் ஆகுதுனாக்கா தேவனோட பிரசனம் நம்ம வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான். இல்லைங்களா? மெட்டீரியல் கையில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இல்ல நம்ம லைஃப்ல. ஆவிக்குரிய சக்சஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அது எப்படி வரும் அப்படின்னாக்கா தேவன் நம்மோடு இருந்தா மட்டும்தான் வருங்க, இல்லைன்னா வராது. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் கேட்ட அடுத்த விஷயம், பொல்லாப்புல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. இல்லைங்களா? சோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எத்தனையோ பேர் வராருங்க. அதுல குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் பொல்லாப்புக்கு என்னை விலக்கி காக்கும் அப்படின்ட்டு தேவனிடத்துல ஜெபம் செய்தாங்க. அதுல இவர் ஒருத்தருங்க. இல்லைங்களா? அவர் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாருனாக்கா ப்ராஸ்பரிட்டியை பார்க்கிலும் பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ப்ராஸ்பரிட்டி பத்தியும் கேட்கிறாரு, என்னோட எல்லையை விஸ்தாரமாக்குங்கன்னு கேட்கிறாருங்க. ஆனா அதே சமயத்துல பரிசுத்தமா நான் இருக்கணும், அதனால தவறான வழியில நான் போகாதபடிக்கு என்னை நீங்க காத்து கொள்ளுங்க, பொல்லாப்புக்கு நான் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அவரோட ஃபைனல் ரிக்வெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல மெச்சூர்டா இருக்கிறாரு அப்படின்ட்டு புரியுதுங்க நம்மளுக்கு. இல்லைங்களா? அவர் வந்து உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கலங்க, அதே சமயத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கேட்கிறாரு. நான் பாவத்துல போகக்கூடாது தேவனே, உண்மையா இருக்கணும் தேவனே, என்னை நீங்க வழி நடத்துங்க அப்படின்றதுக்கு தான் அதோட அர்த்தமா. ஏன் வந்து பாதுகாப்பை ரொம்ப அதிகமா கேட்கிறாருனாக்கா யூதால அடிக்கடி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஒரு கோத்திரத்துக்கு விரோதமா இன்னொரு கோத்திரம் எழும்புவாங்க, சண்டை நடக்கும். இல்லைங்களா? திருடர்கள் வருவாங்க, அடிக்கடி வந்து நோய்கள் வரும், பஞ்சம் வரும். இதுக்கெல்லாம் வந்து தேவன் கிட்ட இருந்து அவர் பாதுகாப்பு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய விஷயத்திலயும் வந்து பாதுகாப்பு கேட்கிறாரு.
பாவத்து வழியில போகக்கூடாதுன்னு. ஏன்டா இஸ்ரேல்ல அந்த அளவுக்கு பாவம் ரொம்ப இருந்துச்சுங்க. தலை தூக்கி இருந்துச்சு. தேவனுக்கு விரோதமா அருவருப்பான பாவங்கள் அவங்கள போல யாருமே செய்யலன்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா மத்த தேசத்தாரெல்லாம் தேவனை தெரியாம பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க தேவனோட வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சே தேவனுக்கு விரோதமா பாவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலவே இவர் வந்து இந்த வார்த்தையை கேட்கிறாரு இல்லைங்களா? மெய்யான ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சின்னு தான் இல்லைங்களா? அது முக்கியமான ஆசீர்வாதம். நம்ம தேவன் கிட்ட இதை வந்து அதிகமா முன்னிறுத்தி கேட்கணும். தாவீதும் அதே போல கேட்கிறாரு. என்னோட கண்கள் வந்து தவறான விஷயத்த பார்க்காதபடிக்கு நீங்க என் கூட இருங்க. இதயத்தின் தியானமும் வந்து உங்களுக்கு ஏற்றதா இருக்கட்டும் அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. யோபும் அதே போல கேட்கிறாருங்க. இந்த மாதிரி நம்ம கேட்கணும் இல்லைங்களா? அதுதான் மெய்யான ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல சகோதர சகோதரி. ஏன்னா மத்த ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் எப்படியோ நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, இல்லைன்ட்டு இல்லைங்க. ஆனா பாவத்துல இருந்து நம்ம வெளியே வரும்படி தேவன் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்க வேண்டிய விஷயம். ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து அவர் ஜெபத்தை வந்து கேட்டார். 1 நாளாகவும் 4 அதிகாரம் 10 வசனத்துல ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் கேட்டதை தேவன் அருளினார். அவர் கேட்டதெல்லாம் இல்லைங்க, தேவன் வந்து கொடுத்துட்டாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா கேட்ட உடனே தேவன் வந்து குடிச்சிட்டாருங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நிறைய தடவை வந்து கேட்கிறோம் சில விஷயங்கள் இமிடியேட்டா வந்து ஆன்சர் வர்றது இல்ல. காரணம் நம்ம வாழ்க்கையில சில இது மாற வேண்டியது அவசியமா இருக்கணும். இப்ப யாபேஸோட வாழ்க்கை பார்க்கும்போது அவர் தேவனுக்கு உத்தமமா நடந்திருக்கிறாருங்க. அதனாலதான் இமிடியேட்டா ஆன்சர் வருது. டிலேவே பண்ணல தேவன் இல்லைங்களா? சோ நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. எதெல்லாம் வந்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்திட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேவன் கேட்ட உடனே கொடுக்கறது இல்லைங்களா? சோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரிகேட்டா டீடைல்ஸ் ஆட் ஆன் பண்ணலங்க வசனத்துல. இதெல்லாம் கொடுத்தாரு, இப்படி எல்லாம் இருந்தா அவர் ஆசீர்வதித்தாரு அப்படின்ட்டு கேட்டதை கொடுத்துட்டாரு மட்டும் இருக்குது. சோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனங்க ரிவார்டு பத்தி இல்ல. தேவன் என்ன கொடுத்தாரு அப்படின்றது செகண்டரி. தேவனை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லைங்களா? சோ பைபிள் ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இத பத்தி ரொம்ப ஆழமா எழுதியிருக்கிறாரு. தேவன் வந்து அவங்களுக்கு யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்மிடியேட்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாருன்ட்டு. கிரானிக்கல்ஸ்லயே நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா தேவனை யார் உண்மையா தேடுறாங்களோ அவங்களுக்கு என்னங்க தேவன் ஆசீர்வாதத்தை தருவாரு, தேவன் அவங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு அப்படின்ட்டு வசனங்கள் இருக்குது. அதுக்கு ஏற்றபடி தேவன் என்ன பண்றாருங்க, அவருக்கு பதில கொடுத்தாரு. தேவன் யார் மேல ரொம்ப திருப்தியா இருக்கிறாருனாக்கா சின்சியரான ஃபேத் இருக்கிறவங்க, உண்மையான விசுவாசம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேல தேவன் திருப்தியா இருந்து அவங்களோட ஜெபத்துக்கு வந்து பதில் அளிக்கிறாருங்க. எட்டாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஊருக்கு வந்து இவரோட பெரிய வைக்கிறாங்க. பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன விலை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட இருந்த அந்த விசுவாசத்தை பார்த்து இவர் செய்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து இவருக்கு மரியாதை கொடுக்கிற விதத்திலேயே இந்த ஊருக்கு இவருடைய பெரிய வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. 1 நாளாகவும் 2:55 நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொரானிக்கல்ஸ் 2:55 யாபேசிலே குடியிருந்த பாத்தீங்களா, அங்க வந்து நிறைய ஜாதியார் வந்து குடியிருந்தாங்க, ஸ்கிரைப்ஸ். ஸோ அந்த ஊர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யாபேஸ்ல யார் குடியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிரைப்ஸ் அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஸ்கிரைப்ஸ்ன்னும் போது வேத பாரகர் அப்படின்ட்டு. ஸோ வேத பாரகர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப படிச்சவங்க, எஜுகேட்டட் பீப்புள். என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்க்ரால்ஸ் வந்து காப்பி பண்றது, அதை ப்ரிசர்வ் பண்றது, தேவனுடைய அந்த லாஸ் இருக்குது பாருங்க, நியாயப்பிரமாணத்தை வந்து ஜனங்களுக்கு போதிக்கிறது, இதுதான் வந்து அவங்களோட வேலைங்க. ஸோ அந்த காலகட்டத்துல லிட்ரஸி ரேட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஜனங்க எல்லாரும் வந்து படிக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட சிலர் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அங்க வந்து ஸ்கிரைப்ஸ் இருந்தாங்கனாக்கா அந்த ஊர் ஃபுல்லாவே படிச்சவங்க அதிகமா இருந்தாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியுதுங்க. யாபிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவரோட லைஃப் டைம்ல நிறைய பேருக்கு வந்து பரவி இருக்குதுங்க. அதனால தான் அந்த ஊர்ல நிறைய பேர் படிப்பாளிங்களா வராருங்க. இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குதுங்க. 9வது விஷயம் நம்ம பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குதுங்க. ஒண்ணு வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் ஆசீர்வாதமா முடியுதுங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட அவ்வளவுதாங்க. இப்போ தேவனுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, உபத்திரவப்படுறோமோ, அந்த அளவுக்கு கனமகிமை தேவன் அவரோட ராஜ்யத்துல கொடுப்பாருங்க. 2 வசனம் தான் இவரை பத்தி இருக்குது இல்லைங்களா? கஷ்டத்துல ஆரம்பிச்சுன்னாங்க சந்தோஷத்துல முடியுது. உபத்திரவத்துல ஆரம்பிச்சுன்னாங்க ஆசீர்வாதத்துல முடியுதுங்க. வேற யாரோட லைஃப்ல இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நம்ம வந்து பார்க்க முடியாதுங்க. கான்ட்ராஸ்ட் ஆனா இவரோட லைஃப்ல இருக்குதுங்க. அந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கஷ்டம் இருந்துச்சுனாக்கா அது வந்து அவங்க செஞ்ச பாவத்தினாலதான் வருது அப்படின்ட்டு முத்திர குத்திடுவாங்க. யோபோட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். அவருக்கு கஷ்டம் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நீ பாவம் பண்ண அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்குதுங்க. அத தேவன் வந்து மாத்தி காட்டுறாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா?
உண்மையோட நம்ம வந்து விசுவாசத்தோட இருந்தால் தேவன் நிச்சயமாக நம்மளுடைய அந்த சூழ்நிலையை வந்து மாற்றுவாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய ஸ்டோரிய 2 வசனத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 2 வசனம் தாங்க இவரை பத்தி பைபிள்ல இருக்குது. நம்மளுக்கு என்ன தோணும்னாக்கா, 2 வசனம் தானா, அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு தான் தோணும். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, எத்தனையோ பேருக்கு இவரோட லைஃப் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த 2 வசனத்தை அடிப்படையா வச்சு ஆயிரக்கணக்கான சர்மன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க, இனிமேலும் பேசுவாரு. அது மட்டும் இல்லாம நிறைய சர்மன்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க இது அடிப்படையில. அது மட்டும் இல்லாம ஏராளமான புக்ஸ் வந்து இவரோட லைஃப் வந்து அடிப்படையா வச்சு எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவரை பத்தின ஸ்டடிஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இம்பாக்ட் பாத்தீங்களா? வேற 2 வசனம் தான். நம்ம அதை சாதாரணமா நினைக்கலாங்க. ஆனா தேவன் அப்படி பார்க்கலங்க. தேவனுடைய வல்லமையை வந்து இங்க நம்ம பார்க்கலாங்க. நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு லெசனா இருக்குதுங்க. இதுல விஷயம் நம்ம வந்து கத்துக்கலாங்க. தேவன் ரொம்ப சாதாரண மக்களை யூஸ் பண்ணி பெரிய விஷயங்களை வந்து செய்வாரு. அப்படிப்பட்டவர் தான் யாபேஸ். இல்லைங்களா? ஒரு மனுஷனோட தாக்கம் வந்து அவனை பத்தி அதிகமான வசனம் பைபிள்ல இருக்குதான்றத வச்சு இல்லைங்க. எவ்வளவு ஃபேத்ஃபுல்லா தேவனுக்கு அவங்க உண்மையா நடந்தாங்க, எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாங்க. அது ஒரு வருஷமா கூட இருக்கலாங்க. ஆனா தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்களா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப் அவ்வளவுதாங்க. நிறைய பேர் நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்களா, எல்லாருக்கும் நம்ம வந்து தெரியறோமா, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. தேவனுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா, எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், அதுதான் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வந்து வாழணுங்க சகோதர சகோதரி. இதுதான் யாபேஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க. சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் யாபேஸ் பத்தி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, 2 வசனம் தான் அவரை பத்தி இருக்குதுங்க. அவர் ஜெபித்தது ஒரே ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துல 4 விண்ணப்பங்களை தேவன் கிட்ட கேட்டாருங்க. தேவன் இமீடியட்டா ஆன்சர் பண்ணாரு. காரணம், அவர்கிட்ட இருந்த விசுவாசம். ரொம்ப ஆனரபிள் பர்சனா அவர் வந்து இருந்தாருங்க. ஆனா இவர் வந்து எந்த ஒரு மிராக்கிளும் பண்ணல, எந்த ஒரு போரும் பண்ணல, தீர்க்க தரிசனமும் உரைக்கல. இவர் ராஜாவும் கிடையாது, ஆசாரியும் கிடையாது. இவர் ஜனங்கள்கிட்ட பேசுற மாதிரி ரெக்கார்டும் இல்லை. ஆனாலும் அவரோட பேர் 3000 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு கூட நம்ம பேசுறோம்னாக்கா எந்த அளவுக்கு ஆனரபிளான ஒரு பர்சனா அவர் வந்து இருந்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வந்து வாழணும் சகோதர சகோதரி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.